வடிவாக எழுவோம். நாங்கள் தியானம் செய்ய கும்பிடைக்குள்ள ஆர் கேமராவை ஆஃப் பண்ணினமோ அவையில் ஆர் களவு அவர்களுக்கு கல்வி வருமோ? இல்ல. இல்ல. கல்வி எங்களுக்கு வர வேணும் என்றால் எங்களோட மனசு எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்க வேணும், நேர்மையா இருக்க வேணும். சரஸ்வதி ஆர்கிட்ட வந்து சரஸ்வதி யார் சொல்லுங்க பாப்போம்? சரஸ்வதி கடவுள். யார் சரஸ்வதி? எல்லாரும் சொல்லுங்க. சரஸ்வதி ஒரு படிப்பை தர கடவுள். சரஸ்வதி கல்வி எங்களுக்கு தாரவ, அறிவை தரும் கடவுள் சரஸ்வதி தாய். அவ ஏன் என்ன உடுப்பு நிறம் போட்டிருக்கிறா? அவங்களை நெடுதலும் சொல்லியிருப்பேன். தாயகி என்ன நிறத்தில உடுப்பு போட்டிருக்கிறா? எல்லாரும் கும்பிடு கொண்டிருப்போம். நல்ல விஷயம் சொல்லிக்க கும்பிடு கொண்டிருப்போம். அப்ப தூய்மையா கூட மனசுல பத்தி வெள்ளை. காரணம் ஏன் வெள்ளை? இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும். ஏன் காரணம் வெள்ளை? சரஸ்வதி தாய் வெள்ளை உடுப்பு போட்டுக்கிறா? தூய்மைக்கு. நாங்களும் மனசு வெள்ளை தூய்மை என்ற வெள்ளைக்கு வெள்ளை என்ன? அதன் அறிகுறி என்ன? தூய்மை. அப்ப நீங்கள் தூய்மையாய் நேர்மையாய் ஆசிரியருக்கு அடங்கி சொல்லு கேட்டு நடந்தால் தான் உங்களுக்கு கல்வி எங்களுக்கு வரும். நாங்க இன்டெலிஜென்டா புத்திசாலியா வருவோம். ஆனபடியால் எந்த ஒரு காலமும் மனசாலையும் என்ன செய்யப்படாது? துன்பம் வராது. களவு செய்யப்படாது. களவு டீச்சரை இங்க ஓகே ஓகே வணக்கம் டீச்சர்னு சொல்லி போட்டு இது வீட்டுல டீச்சரை மதிக்காம நினைக்கிறதோ மனசுல இல்ல. அவ எங்களுக்கு ஹோம்ஒர்க் தரவா, கூடுதலான நல்ல விஷயங்கள் சொல்றா, அதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம்னு சொல்றா. ஆனபடியால் இந்த டீச்சரோ படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சில வேளை நீங்க கிளாஸுக்கு வர விருப்பம் இல்லை அப்படி ஏதாவது நினைச்சால் சபரி அது நல்லதோ? இல்ல. ஏன்? அது கல்வி கல்வி ஆற்ற நன்மைக்கு நீங்க என்ன யோசிக்க வேணும்? எங்களோட நல்லதுக்கு தான் டீச்சர்ஸ் மாதிரி இப்படி சொல்றீங்க. ஆசிரியர் மாதிரி என்னத்துக்காக சொல்லினோம்? எங்கட நன்மைக்காகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனபடியால் எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தான் எங்க இருந்தான் எந்த ஒரு டீச்சரையும் நாங்கள் அவ அப்படி கணக்கு ஹோம்ஒர்க் தந்துட்டா, அவ இப்படி செய்துட்டான்னு நினைக்கலாமோ ரோஷன்? இல்ல. இல்ல. சரியோ? ஆனபடியால் இனிமேல் 6வது நாங்க தொடங்கும் பொழுது இப்படி எல்லாம் செய்வீங்களோ? களவு செய்ய நினைப்பீர்களோ? இல்ல. தவறி நினைப்பீர்களோ? இப்பதான் சொல்றேன், அக்கா பார்த்து கதைக்கிறீங்கள். நினைப்பீர்களா? 6வது இல்ல. எல்லாரும் மியூட் எடுத்து போட்டு ஓகே இப்ப மியூட் பண்ணுவோம். இனிமே நாங்கள் தியானம் செய்ய போறோம். நிமிந்து ஒரு தரம் இப்படி மேசையில இப்படி விட்டுட்டு இருக்கப்படாது. மேசையில முட்டலாம் சாயக்கி நிமிந்து இருக்கணும். நிமிந்து இருக்கணும். சரியோ? ஓகே கண்ணமோ எல்லாரும் மியூட் பண்ணுங்க. சத்தம் கேட்கப்படாது, அமைதியா இருக்கும் தியானம் என்றால். விதை பண்ணுங்க உங்களோட மூச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இனி பிரேக் பண்ணுங்க. கண்ணை திறங்க. மியூட் எடுத்து போட்டு தொப்பை அப்பனை தொலைவினை அருமே திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். எனவே வள்ளுவர் வகுத்த
அறநெறியில் வாழ்வோம் குறள் நெறி போற்றி நெறி போற்றி குவலயம் காப்போம். காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவால் அருள் தர வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழ இன்பமே சொல்க. இன்பமே சொல்க. சரி, இப்ப மியூட் இங்க யார் மியூட் பண்ணி போட்டு இருக்கிறார்கள்? பேரை சொல்றீங்களா யாராவது? இவ்வளவு புத்தி சொன்னா பிறகும் யார் மியூட் பண்ணி போட்டிருக்கிறது கமரா இல்லாமல்? படிக்க போறோம். திருக்குறள் எத்தனையாவது குறள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம்? ஆதேஷ் என்னப்பூ எத்தனையாவது குறள்? ஆறாவது. ஆறாவது குறள் படிக்க போறோம். ஆதேஷ் 5 குறளும் விட்ட நீங்களோ? ஆதேஷ் அக்காவான் விட்டவா? நீங்களே விட இல்ல? விட வேணும். சரியோ ஆதேஷ்? சரி, அப்ப இன்றைக்கு நாங்கள் 5 குறளும் படிச்சிட்டோம். 5 குறளும் இன்றைக்கு 6வது குறள் படிக்க போறோம். பிறகு நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். சரியோ? அதுக்கு முதல் சில கேள்வியை கேட்கிறேன். திருக்குறளை இயற்றியவர் யார்? கஷ்னி. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். திருக்குறளிலே எத்தனை பால் இருக்கின்றது? ஆகாஷ்யா. அறத்துப்பால் எத்தனை பால்? 3 பால். அப்ப சொல்லுங்க உண்டு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால். சரி, கிட்டிக்காலை. இப்ப அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் இருக்கின்றது? சபரி டீச்சர் பேர் சொல்லுவோம். சபரி எத்தனை இயல்கள்? 4 இயல்கள் இருக்கின்றன. 4 இயல்கள். நீங்க அந்த கேள்விக்குரிய பாடமாக்கினீங்களோ கொஞ்சம் அம்மா அக்காவோட சேர்ந்து? 4 இயல்கள். அந்த 4 சொல்ல முடியுமோ? ஆயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். துறவரவியல், ஊழியல். கிட்டியா. சரி, இப்ப இந்த கள்ளாமை எந்த இயல்ல இருக்குது? தெரிஞ்சாக்கள் கையை வச்சுக்கொள்ளுங்க. கள்ளாமை கையை வச்சுக்கொள்ளணும். டீச்சருக்கு தெரிஞ்சாக்கள் சொல்மா. யாருக்கு தெரியும்? பிரகதிக்கு மட்டுமா தெரியும்? பிரகதி சொல்லுங்கம்மா. கள்ளாமை பொருட்பால். சரி, பொருட்பாலா? கள்ளாமை பொருளாமா? அறத்துப்பால் இருக்கு. டீச்சர் கேட்டது இயல். எந்த இயல்? ஆயிரவியல். பாயிரவியல்ல என்னென்ன அதிகாரம் இருக்கு? அனு சொல்லுங்க. பாயிரவியல்ல எந்தெந்த அதிகாரம்? பாயிரவியல் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது என்ன? பாயிரவியல். இந்த 4 என்னத்துல இருக்குமா? பாயிரவியல்ல. இப்ப விளங்கிச்சோ பாயிரவியல்ல எந்தெந்த அதிகாரம் இருக்குண்டு? பைரவியல்ல கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீட்டார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இந்த 4 இருக்கு. ஏன்னா நீங்கள் சில போல அடுத்த வருஷமும் நீங்கள் போட்டியில பங்கு பெற்றோம்னா கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரிய வேணும். அப்ப இனி சொல்லலாமோ கள்ளாமை பாயிரவியல்ல இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல. ஏன்னா உங்களுக்கு பாயிரவியல்ல என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியும். இப்ப கள்ளாமை என்றால் என்ன? நீங்க துறவரவியல்ல இருக்கு. என்னத்துல இருக்கு?
துறவரியல் ஓகே, நான் உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். எப்படி நீங்க ஞாபகப்படுத்தலாம்டா, துறவரம் வடிவாக்கு இருக்கும். துறவரம் என்று சொல்லி சொன்னால் என்ன? எல்லாவற்றையும் நாம விட வேணும். எல்லாவற்றையும் விட வேணும். அப்ப வடிவாக்கு எழுக்கும். எப்படி நீங்க துறவரவியல கண்டுபிடிக்கிறவங்க? இப்ப துறவி என்ன உங்களுக்கு தெரியுமா? துறவி என்று இல்ல சாஷன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அவர் அந்த முனிவர் எல்லாம் தலையெல்லாம் வளர்த்து கொண்டு அப்படி இருப்பாரല്ലോ. அப்படி இருக்கிறவை துறவின்னு சொல்றது. ஆனா நாங்கள் இப்ப படிச்சு கொண்டு வேலை செய்து கொண்டு அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கிற நாங்கள் எப்படி துறவரம் செய்யலாம்? சொல்லுவீங்க துறவரம் எப்படி செய்யலாம்னு நீங்க புத்திசாலி என்றால் யோசிச்சு சொல்லுங்க. நாங்கள் துறக்க வேண்டியது எது? நாங்க துறவியாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? என்னத்தை நாங்க இப்பதான் துறவரவிய இது இருக்கு. என்ன செய்யப்படாது? என்னத்தை துறக்க வேணும்? என்னத்தை துறக்க வேணுமா? துறக்க வேணும்னாலும் கும்பிடுவோம். இப்ப அதான் டீச்சர் உதாரணம் சொல்லுவோம். துறவி ரெண்டாவது தெரியும். அவர் என்னத்தை விட்டுட்டார்? அவர் வீட்டுல இருக்க மாட்டார், எல்லாம் களியாட்டங்களுக்கு எல்லாம் போக மாட்டார், ப்ரோக்ராமுக்கு எல்லாம் போக மாட்டார், எந்த நேரம் கடவுளை கும்பிட்டு கொண்டு இருப்பார். எல்லா ஆசைகள் எல்லாம் துறந்து விட்டாருண்டா என்ன? அதை செய்ய மாட்டார். சரியோ? அத செய்ய மாட்டார். அப்ப நீங்க என்னத்தை துறக்க வேணும்? பிரகதி சொல்லுங்க. கோவப்படக்கூடாது. இப்ப நாங்க இப்ப இந்த அதிகாரத்தையும் சொல்லுங்க. என்னது? களவு செய்யக்கூடாது. களவு செய்யாமை. சரியோ? என்னத்தை களவு செய்யலே துறக்க வேணும். சரியோ? மற்றது வேற என்னத்தை துறக்க வேணும்? சொல்லக்கூடாது. கோபப்படுறது துறக்க வேணும். நீங்கள் என்னத்தை துறக்க வேணும்? கோபப்படுறதை துறக்க வேணும். வேற என்னத்தை துறக்க வேணும்? ஆசைகளை. தேவையில்லாத ஆசைகளை துறக்க வேணும். தேவையில்லாத ஆசைகளை துறக்க வேணும். இப்ப படிக்கிறது அது தேவையான ஆசையோ இல்லையோ? தேவை. அப்ப அந்த ஆசையை துறக்கலாமோ? படிக்க வேணும்ன்ற ஆசையை அது என்ன? உங்களுக்கு நன்மை செய்யறது. எங்களுக்கு நன்மை செய்யறது. அப்ப எங்களுக்கு நன்மை தராத துன்பம் தருகின்ற ஆசைகளை துறக்க வேணும். ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல ஆசை வைக்கலாமோ? ஐஸ்கிரீம் அம்மா தரையிலேண்டா நாங்கள் அழுது அட்டகாசம் பண்ணி செய்யறது ஆசை இல்லையோ? அப்படிப்பட்ட ஆசைகளை துறக்க வேணும். அவ சொன்னது சரி. ஆதேஷ் சொன்னது ஆதங்கி சொன்னது சரி. அப்ப ஆசைகளை தேவையில்லாத ஆசைகளை வேற என்ன சரி? என்னத்தை துறக்க வேணும்? பொய் சொல்றத துறக்க வேணும். முழங்கிச்சோ. அப்ப இப்ப முழங்கிச்சோ துறவரவியல் என்றால் என்னண்டு? அப்ப நீங்க இதை துறந்துட்டீங்க என்றால் நீங்களும் துறவு. அப்ப உங்களை எல்லாரும் மதிப்பிடும். லருஷன் ஹோம்ஒர்க் செய்ததுண்டா ஓம் சொல்லி பொய்யா காட்டுறது துறவோ? சொல்லுங்க. அப்போ இப்படி திருக்குறள்ல படிச்சு கொண்டே நீங்கள் அப்படி செய்தால பூக்கடவுள் கோபிப்பார், கட்டாயம் கோபிப்பார். உங்களுக்கு தெரியும் அது பிள்ளைகள் இல்லையோமோ லருஷன்? அது என்னது? களவு. அது என்னது? களவு. தெரிஞ்சு கொண்டு பிள்ளை விட்டா கடவுள் கோபிப்பார். சரியோ? இனிமே அப்படி செய்ய மாட்டீங்களான்னு நினைக்கிறேன் லருஷன் இல்லையோ? சரி. அப்ப இப்ப விளங்கிட்டு அப்ப இது கள்ளாமை எந்த இயல்ல இருக்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். துறவரவியல். திருப்பி சொல்லுங்க எல்லாரும். கஜோரி சிரிக்கப்படாது. ஓஃப் பண்ணிச்சு. இதெல்லாம் போய்கொண்டிருக்கு. மியூட்ல எடுத்துணுமா? மியூட்ட பெருந்தோபம் போட பண்ணிங்க. சரியோ? இதுக்கு என்ன பேர்? கள்ளாமை. எது? எந்த கதைக்க வேணுமாமா? கஜூரி சபை கதைக்க வேணும். துறவரவியல் உங்களுக்கு விளங்கி இருக்கு. இப்ப இன்னொன்று கேட்கிறேன் உங்கள்ட்ட. வாய்மை என்றால் என்ன? உண்மை பேசுதல். அப்ப நீங்கள் உண்மை பேசணும்னா எதை துறப்பீங்களா? அது துறவரவியலோ என்னது? துறவரத்துல நீங்க என்னத்தை கடைபிடிக்க வேணும்? பொய் சொல்றதை துறக்க வேணும். பொய் சொல்றதை துறக்க வேணும். அப்ப பொய் சொல்றதை துறக்கிறது என்றால் அது என்ன சாமான்?
வாய்மை என்ன சொல்லுது வாய்மை உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன். இப்ப விளங்குதே உங்களுக்கு. ஓம் ஓம் ஆ, அப்ப இன்னும் ஒன்று சொல்றேன். வெகுளாமை, வெகுளி என்றால் கோபம், வெகுளி என்றால் கோபம் கோபம். அப்ப வெகுளாமை கோபம் கொள்ளாமல் இருத்தல். அப்ப கோபம் கொள்ளுதல் இது கோபம் வெகுளாமை எந்த அதிகாரத்துல வரும், எந்த இயல்ல வரும்? துறவரவியல் இப்ப உங்களுக்கு விளங்குதே இப்போ? ஓம் அப்ப உங்களால கெஸ் பண்ணி பிடிக்கலுமோ? ஓம் ஓம் ஆ, இன்னா செய்யாமை அது இதுல வரும். இன்னா செய்யாமை என்றா இன்னொருத்தருக்கு நாங்கள் கூடாது செய்யப்படாது. துறவரவியல் ஏன் அதன் அந்த செயலை நீங்க செய்யாம விடணும், துறக்க வேணும். விளங்குது? ஓம் 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 அப்ப இப்ப விளங்கி இருக்கும். ஓம் சரி, அப்ப இனி மறப்பீங்களோ? இல்ல இல்ல இல்ல. அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். கள்ளாமை எந்த இயல்ல இருக்கு? அனுஷ் துறவரவியல் எந்த பால்ல இருக்கு? அறுத்தப்பால் அறத்துப்பால். ஏன் நாங்கள் களவு செய்யாமல் இருக்கிறது ஒரு அறம். களவு செய்யாமல் இருக்கிறது ஒரு அறம். அறம். ஆனபடியா அந்த அறத்துப்பால்ல இருக்கு. இப்ப விளங்கிச்சோ? இப்ப ஓம் கஷ்டமோ, ஞாபகப்படுத்துறது கஷ்டமோ? இல்ல இல்ல இல்ல. அப்ப நீங்க யோசிக்கணும். இப்ப இன்னொன்னு சொல்றேன். நீங்க சொல்லணும் எந்த பால் என்று. சரியோ? அன்புடைமை எந்த பால்? எந்த பால்? அறத்துப்பால் கதைக்க கூடாதம்மா கஷ்ணி பிரபாகர். அப்ப ஒரு நாங்க டீச்சர் கஷ்டமாம்மா கத்துறது. என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கம்மா? அன்புடைமை பால் அன்புடமே என்ன பால்? அன்புடைமை என்ன பால்? சரிதான், மறந்து விடுவேன். நீங்க மறைச்சீங்களா டீச்சர் சொல்லி தர்றத மறந்து போடுவேன். அப்ப சொல்லுங்க, அன்புடைமை எந்த பால்? பால் அறத்துப்பால் அறத்துப்பால். ஏன் மற்றவையில அன்பு காட்டுறது ஒரு அறம். அறம். அந்த அன்பு எங்க நாங்க இருக்கைக்க காட்ட வேணும்? இப்படி அப்பா அம்மா சகோதரங்கள்ல தான் அன்பை காட்ட வேணும். ஓம் அப்ப இது துறவரத்துக்குள்ள வரணுமோ? இல்ல இல்ல. இல்ல அப்ப ரவி கட்டிக்காரன். பிராவோ. என்னன்னு உங்களுக்கு விளைஞ்சது அது? இல்லறம் என்றால் என்ன? அப்பா அம்மா நல்லது அண்ணா செய்யும். தம்பி, அப்பா அம்மா அண்ணா தம்பி மாமா மாமி எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது. இல்லறவியல் என்றால் என்ன? எல்லாரும் அப்பா சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து இருக்கிறது. அப்ப துறவி போய் அன்பு காட்டலாமோ? இல்ல இல்ல இல்ல. அப்ப அன்பு காட்ட வேண்டியது யார்? இல்லறத்தில் இருக்கீங்க. நாங்களெல்லாம் அங்க இருக்கிறோம். இப்ப இல்ல இல்ல இல்லறத்துல இருக்கிறோம். அப்ப இல்லறத்துல இருக்கீங்க. அப்ப இனிமே டீச்சர் கேட்பார். இப்ப இதெல்லாம் இப்படி ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். விளங்கிச்சோ? இப்ப கொஞ்சம் அதையும் சொல்றோம். அப்ப இப்ப சொல்றேன், பொறுமை காக்க வேண்டியது. பொறையுடைமை. பொறை என்றா பொறுமையா இருக்கணும். அதுங்க இருக்கணும். இல்லறவியல் ஏன் அப்போ சொல்லுங்க. இந்த அப்பா அம்மா எல்லாரும் முறை பொறுமையா இருக்க வேண்டும். இப்ப டீச்சர் பேசுறாண்டா, டீச்சர் ஹோம்ஒர்க் செய்யலன்னு பேசுறாண்டா கோவப்பட்டு கொண்டு அப்படி இருக்க கூடாது. இல்ல பொறுமையா இருக்க வேண்டும். பொறுமையா இருக்கணும். ஏன் டீச்சருங்கிற நன்மைக்கு தான் சொல்றா. யோசிச்சு நீங்க பொறுமையா இருக்கணும் இருக்க வேண்டும். அது போய் அங்க துறவரத்துல நாங்க நினைக்கலாம். இல்ல அதை நாங்க துறக்கலாம். பொறுமையா இருக்கணும். கெட்டிக்காரன். எல்லாரும் சொன்னது நல்லா விளங்கி இருக்கு. இப்ப எல்லாரும் அப்படியே விளங்கி இருக்குல்ல பூ ஓம் கெட்டிக்காரன். மற்றது ஈகை. ஏன் சிரிக்கிறீங்களோ? இல்ல மூக்குல இருக்கு. அது என்ன நடுதையும் தலைவதென்று செய்யக்கூடாது. ஈகை. ஈகை என்றால் என்ன? கொடுக்கிறது கொடுக்கிறது. யார் கொடுப்பினம்? துறவி கொடுப்பாரோ? துறவரம். இல்ல அப்ப ஈகை எந்த இயல்ல வரணும்? இல்லறவியல் கெட்டிக்காரன். இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. விளங்கிச்சோ? ஓம் ஓம் இப்ப பாருங்க எவ்வளவு சுகமான திருக்குறள். நீங்க படிக்க 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 உங்களுக்கு கொஞ்சம் சுகமா வருது இல்லையா? ஓம் அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த அருமையான ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு படிக்கிறதுக்கு தந்தது கடவுள் அருளனை. நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா இது நான் இப்படி படிக்க மாட்டேன். இல்லையா இங்க நீங்க வெளிநாட்டுல வந்து இப்படி எல்லாம் படிக்கலாமோ? இல்ல இல்ல. ஆனபடியா கெட்டிக்காரர் இது நல்ல உங்களை விட்டு பெருமையா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லா விளங்குது. இப்ப சரியோ? இது எந்த அதிகாரத்துல இருக்கு, எந்த எந்த இயல்ல இருக்கு, எந்த பால்ல இருக்குன்னா நீங்க சொல்லுவீங்க இல்லையோ? ஓம் ஓம் இன்னும் உண்ட கேக்குறேன். சரியோ? தவம். உள்ளியல் என்ன சொல்? துறவரவியல் கெட்டிக்காரர். கெட்டிக்காரர். எந்த பால்? துற வரி
அப்ப அது yes. பொருத்துப்பால் தவறவியல். ஆ? அறத்துப்பால் பொருத்துப்பால் அப்போ தவம் என்றால் பொருள். அறத்துப்பால் அறத்துப்பால் ஆ பொருள், அது பொருள் என்றா கல்வி பொருள். கல்வி பொருள் பொருள் பொருள். ஆனால் தவம் என்றால் என்ன? தவம் என்றால் நாங்கள் பொறுமையா ஒருத்தருக்கும் தீமை நினைக்காமல் இருக்கிறது. அது பேர் படிப்போம். சரியோ? அப்ப தவம் என்ன இது சொல்லுங்க. இல்லறவியல் அறத்துப்பால் 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 எங்க வரணும்? இல்லறவியல் புறவரவியல் தவம் அப்போ இல்லறவியலுக்கு வரலாமா? இல்ல எங்க வரமாமா சொன்னீங்க பிறகு? துறவியல் ஆ, துறவரம் அப்ப இதுதான் நம்ம இது மேத்ஸ் போலதான். உண்மையிலே இது மேத்ஸ் போல. கொஞ்சம் நீங்க அந்த டெபினிஷன் விளங்கிட்டா அப்புறம் அதெல்லாம் மேத்ஸ். மேத்ஸ் என்ன ஒருக்கா விளங்கிட்டா அதன் பேர் நாங்க அதை யூஸ் பண்ணி விளங்கி கொடுறதுதான் மேத்ஸ் இல்லையோ? ஆம் அப்ப நீங்க மேத்ஸ்ல கட்டிக்காரரா இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே விளங்கும். விளங்கிச்சா? ஆம் அதனுடைய அதான் எல்லாரும் சொன்னா அந்த போல செய்யாமல் நீங்க ஒழுங்கா ஹோம்ஒர்க்ல செய்துட்டு வரணும். ஆம் அப்ப இப்ப எல்லாருக்கும் இப்ப விளங்கி இருக்கு. நான் அந்த ட்ரிக்ஸ் டீச்சர் சொல்லி தந்துடுறேன். ஆம் அப்ப கெட்டிக்கார இப்ப படிக்கா கேளுங்க. இப்ப 6வது குறள். 6வது குறள் குறள் கேளுங்கோ. அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார், களவின் கண் கன்றிய காதல் அவர். விளைவா திருப்பி கேளுங்கோ. அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார். சரியோ? யார்? களவின் கண் கன்றிய காதல் அவர். காதல் என்றால் என்ன? விருப்பமாக இருக்கு விருப்பம். எதில் அவருக்கு விருப்பம்? களவு செய்யறதுக்கு விருப்பம் களவின் கண். என்னத்தில் அவருக்கு விருப்பம் இருக்கு? களவின் கண் சாயகி மூவ் பண்ணி கொண்டு பதில் சொல்றீங்கம்மா. ஓகே டீச்சர் உங்களுக்கு அப்படியே மூளைக்குள்ள செலுத்துறேன். அப்ப நீங்க மூவ் பண்ணினால் போகாது அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லையோ? நீங்க மூவ் பண்ணினா இது கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷனா? ஆம் நீங்க மூவ் பண்ணினா டீச்சர் சொல்லித்தான் அத்தனை வரைக்கும் உங்களோட மூளைக்குள்ள ஏறாது ஆகாஷியா மூவ் பண்ணாமல் இது மெடிடேஷனா இருக்கும். டீச்சர் சொல்லியிருக்கேன். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் என்றால் என்ன? அளவா? ஓகே, நான் 1 மணித்தியாலம் படிக்கிறேன். நீங்க முதலே பிளான் பண்ணணும். என்ன செய்யணும்? ஒரு விஷயம் செய்ய 2 காலம் ஒழுங்கு செய். ஓகே, நீங்கள் இரவு பழக்கம் மாதிரி யோசிக்கலாம். வடிவா கேளுங்க. எல்லாருக்கும் தேவை. எல்லாரும் கவனமா இருக்கு. ஓகே, அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் என்றால் என்ன? இங்க அளவா. ஓகே, ரிதேஷ் வடிவா கேட்கணும். இன்றைக்கு இரவு படுக்க போகும் முதல் 2 நிமிஷம் 3 நிமிஷம் யோசிக்கணும். ஓகே, நாளைக்கு எனக்கு என்னென்ன வேலை இருக்கு? நான் விடிய ஒழும்பி எத்தனை மணிக்கு ஒழும்போணும் என்று நீங்களே யோசிக்கலாம். அம்மா எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வியில கேட்கணும் டீச்சர் சொல்றது. ஓகே, நீங்க யோசிக்கணும். என்ன அம்மா எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒழும்புறேன்? இந்த நேரம் ஒழும்புறேன். ஒழும்பி எனக்கு என்னென்ன வேலை இருக்கு? நான் ஒழும்பி ப்ரஷ் பண்றேன், அங்க செய்யறேன், சாப்பிட்றேன். ஓகே, பள்ளிக்கூடம் போறேன். போட்டு வந்து நான் என்னென்ன செய்ய வேணும்? நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கு செய்ய வேணும். டிவி பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தை போடலாம். சரியோ? அப்படி என்று ஒரு நீங்க ஸ்கெட்யூல் ஒன்றை நீங்க உருவாக்குவீங்க. அப்படி கட்டுப்பாடு அது என்னது? உங்களோட மனசுக்கு நீங்களே சொல்றீங்க, இதை செய்ய அதை செய்ய இதை செய்ய. நீங்கள் என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? கட்டுப்பாடு சொல்றீங்க. சரியோ? அப்ப ஆட்ட சத்தம் கேட்குது. ஜனூஷ் அனூஷ் எடுக்க வேண்டாம். டீச்சர் நல்ல விஷயம் சொல்லிக்கல, மூளையை குழப்பினா டீச்சர் சொல்லி தரோம் இல்லையா? சரியோ? இப்ப என்ன சொல்லி கொண்டிருந்தாமா? பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணி செய்யணும். அப்ப நீங்க இருந்தா போல இப்ப பள்ளிக்கூடத்தால வந்தீங்க ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு உங்களோட பிளான். இப்ப நீங்க ஒரு 3 தொடக்கம் சும்மா சொல்றேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், 3 தொடக்கம் 3 வரையும் ஹோம்ஒர்க் செய்யறேன். நீங்க ராத்திரி யோசிச்சுறீங்க. யோசிச்சு போட்டு என்ன செய்வீங்க? டிவியை பார்த்தோன்னே சரி இந்த ஹோம்ஒர்க்கை தூக்கி கொஞ்ச நேரம் டிவியை பார்க்கணும்னு நீங்க போவீங்க. அப்ப அது நீங்க அளவின் கண் நின்று ஒழுகே இல்லை. அளவின் கண் இருக்கிறீங்களோ? இல்ல.
உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆசை வந்தது? டிவியை பார்க்கணும். மனம் போன போக்கில நீங்கள் ஆகாஷியா விளங்குது. ஆகாஷியா மியூட் எடுத்து போட செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை. சரியோ? இரவு படுக்கவே நீங்க எல்லாம் வளர்ந்த புள்ள. அப்ப என்ன செய்யணும் இன்றைக்கு? ஓகே சரி. பிறகு சொல்றீங்களோ இன்றைக்கு நான் ஒரு 5 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அப்ப 5 தொடக்கம் 5:30 வரையும் திருக்குறளை நான் பாடமாக்கி போட்டு வாட்ஸ்அப்ல விட போறேன் அப்படின்னு ஒரு நாளை புரியுங்க. சரி, ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமையில விட போறேன் அல்லது திங்கக்கிழமையில விட போறேன். உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒரு சனிக்கிழமையில விட போறேன்னு பிளான் பண்றீங்க. இந்த ஹோம்ஒர்க்கை இந்த நேரம் செய்கிறீங்க என்று அளவின் கண் நிக்க மாட்டேனமா யார்? களவு செய்யறது. களவு செய்யறதுக்கு ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்படி நீங்க செய்யாட்டு வகுப்புல ஹோம்ஒர்க் செய்தீங்களோ பிரகதி என்று கேட்டா பிரகதி என்ன சொல்லுவா? களவு செய்துட்டா. அப்ப என்ன சொல்லுவா? சொல்லிட்டு பொய்யா கோப்பி எடுத்து காட்டும். பொய்யா கொப்பி எடுத்து காட்டுவா. ஏன் சொல்லுங்க பாப்போம். கமராக்குள்ளால டீச்சருக்கு விளங்காதான். அப்ப இது யார் செய்வார்கள்? அளவின் கண் சொல்றோம். அளவின் கண் நின்றொழுகல் ஆட்டார். இப்ப களவின் கண் படிக்க கள்ளப்பட்டவர்கள். படிப்பதற்கு கள்ளப்பட்டவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. சொல்லிய எல்லாரும் ஒரு உதாரணம் சொன்னாதான் எல்லாரும் நீங்க அர்த்தம் கொள்ள மாட்டீங்க. சரியோ? அப்ப அந்த வேலை செய்ய மாட்டார்கள். அது யாரும் செய்யறவை அப்படி இருந்தால் இனிமே அப்படி செய்ய மாட்டீங்க. அதே போல அம்மாவுக்கு தான் இது உதாரணம். விளங்கிச்சோ? அப்ப இதுதான் கள்ளாமை. அப்ப இந்த களவு யாருக்கு நட்டத்தை தரும்? எங்களுக்கோ உங்களுக்கோ? இப்ப நீங்க ஹோம்ஒர்க் செய்யாமல் ஹோம்ஒர்க் செய்தது என்று காட்டுறது டீச்சருக்கு நட்டமுமா? உதாரணம் என்ன உங்களுக்கு விளங்குறதுக்கு ஆசைப்படுறா? இது பர்சனலா இல்ல விளங்குறது சொல்றேன். விளங்கிச்சோ? அப்ப இப்படி நீங்க செய்யறது யாருக்கு நட்டம்? எனக்கு நட்டமோ உங்களுக்கு நட்டமோ? உங்களுக்கு தான் நட்டம். அப்ப இந்த களவு உங்களுக்கே நட்டத்தை தரும் என்றதான் இங்க சொல்லப்படும். அப்ப படிகாரி கழுங்கோ அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றா என்றால் என்ன? அளவு கண் நின்றொழுகல் ஆற்றாரா? சொல்லுவீங்களா இதுக்கு கருத்து? அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றா சொல்லுங்க பூ. அதுந்தா இப்ப இரவு நீச்சலுக்கு போதும் ஒரு பிளான் செய்க அதன்படி அடுத்த நாள் நடக்க மாட்டேன். செய்யாம இருக்கிறேன். செய்ய மாட்டேன். களவின் கண் கன்றிய காதல் அவர். யார் செய்ய மாட்டோம் அப்போ? களவு செய்தவர்கள். களவு செய்யறதுல விருப்பம் உள்ளவர்கள். களவு செய்யறதுல மிகவும் விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டினோம்? மனசுல திட்டமிட்டபடி அந்த செயல்களை செய்ய மாட்டார்கள். மனசில் திட்டமிட்ட நல்ல செயல்களை செய்ய மாட்டார்கள். யார்? யார் களவு செய்வதில் மிகுந்த அதிக ஆசை உள்ளவர்கள். தாம் திட்டமிட்டபடி சொல்றேன்னு கேளுங்க தான் நீங்க கதை சொல்ல போறீங்க. களவு செய்வதில் அதிக ஆசை உள்ளவர்கள். களவிலே அதிக ஆசை உள்ளவர்கள் தாம் திட்டமிட்டபடி செயல்களை நல்ல செயல்களை என்றே சொல்லுவோம். திட்டமிட்டபடி செய்ய மாட்டார்கள். சரியோ? அப்ப நீ வடிவா இப்ப கருத்து மூல விளையுது இல்லையா? ஓகே சவரி. அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றல் ஆற்றார் செய்ய மாட்டார். ஆற்றர் களவின் கண் கன்றிய காதல் அவர். களவு செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய மாட்டார்கள்.
தங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிற வேலைகள் பள்ளிக்கூடத்துல ஹோம்ஒர்க் தந்தா உங்களுக்கு அஜெண்டாவில் எழுதி இருப்பீங்க. திட்டமிட்டு செய்வோம். அஜெண்டாவில் எழுதுறது என்ன, இந்த ஹோம்ஒர்க் இருக்கு, இந்த ஹோம்ஒர்க் இருக்கு, அந்த ஹோம்ஒர்க் இருக்கு. அதே போல நீங்க வீட்டுல அம்மாவுக்கு நான் நாளைக்கு இப்படி எழுதினோட பெட் அரேஞ்ச் பண்ணணும், அங்க செய்யணும், அந்த திட்டமிடவும் திட்டம் அப்படி செய்ய மாட்டேன். ஒலிம்பி போட்டு டிவியை பார்ப்பேன், பஞ்சியாகட அப்படி என்று செய்கிறவே களவு. அப்படி செய்கிறவே இத உண்மையில இந்தியான குரலும் உங்களுக்கு சரியான முக்கியம். ஒழுகி நடக்க வேண்டும். அப்ப சொல்லுங்க, நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பிள்ளைகள்.